நான் யோசுவாவை பற்றி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். யோசுவா புத்தகத்தை அல்ல, யோசுவா என்ற அந்த நபரை பற்றி. நான் முதலாம் நாள் யோசுவாவை பற்றி பேசும் பொழுது அவர் நமக்கு அறிமுகமான சந்தர்ப்பத்தை நான் எடுத்து காண்பித்தேன். அது என்ன? யாத்ராகமம் 17வது அதிகாரத்திலே யோசுவா முதலாக நமக்கு அறிமுகமாவதே ஒரு யுத்த வீரனாக. மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், ரெவிதி மேலே வைத்து அமலேக்கியர்கள் யுத்தம் செய்ய வந்திருக்கிறார்கள். யோசுவாவை பார்த்து மோசே சொல்லுகிறார், தம்பி, நீ இந்த யுத்தத்துக்கான மக்களை நீ தெரிவு செய்து நீ போய் யுத்தம் செய், நான் நாளைக்கு மலையின் மேலே ஏறி நிற்பேன் என்று. அப்போ அதை அடிப்படையாய் வைத்து நான் உங்களுக்கு தல்முட் பவிலி, அதாவது பாபிலோனிய தல்முடிலே மெகிலா என்கின்ற பகுதியிலே வருகின்ற 14ஆம் வாக்கியத்தின் நடுப்பகுதியிலே இருந்து வந்த ஒரு சரித்திர விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். அது என்னவென்றால், யோசுவாவினுடைய அப்பா ஒரு யூதனாய் இருந்தாலும் யூத மக்களுக்கு துரோகம் இழைத்த ஒரு ஆளாய் இருந்திருக்கிறார். அவருடைய இயற்பெயர் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு ஒரு பட்டப்பெயரை, புனைப்பெயரை வைத்தார்கள். அதுதான் நூன். நுண் என்பது பாம்பு என்று உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? எகிப்திய மொழியிலே கூட நுண் என்பது அந்த விலாங்கு மீனையும் பாம்பையும் குறிக்கும். விலாங்கு மீன், ஈல், அந்த விலாங்கு மீனை பற்றி நான் சொன்னேன். பொதுவாக இன்று கூட நாம் விலாங்கு மீனை பற்றி சொல்லும் பொழுது பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாலையும் காட்டுகின்ற ஒரு தன்மையை மனிதர்களுக்கு நாம் சொல்லுவோம், அதாவது துரோகிகளுக்கு. அப்போ யோசுவாவின் அப்பா ஒரு துரோகியாய் இருந்திருக்க வேண்டும். அவர் எகிப்தியர்களிடத்திலே தன்னுடைய மக்களை அவ்வப்போது காட்டி கொடுத்திருக்க வேண்டும். அதனால் அவருக்கு எகிப்தியர்களுடைய சலுகை நிறைய கிடைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? அப்பொழுது நான் முந்தநாள் உங்களுக்கு சொன்னேன், பிறகு இந்த பாடத்தின் போது நான் இந்த நூனை பற்றி அல்லது யோசுவாவின் தகப்பனை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான விவரங்களை தருவேன் என்று. அதைத்தான் இன்றைக்கு நான் தரப்போகிறேன். புரிகிறதா? ஏன், எப்படி அவருக்கு அப்படி ஒரு சலுகை கிடைத்திருக்க முடியும்? என்ன ஒரு மனுஷன் அப்படி ஒரு துரோகியாய் மாறுவது, அதற்கு ஏதாவது பின்னணி இருக்க வேண்டும் அல்லவா? அதை உங்களுக்கு நான் எடுத்து இயம்ப போகிறேன். சில வேத வசனங்களையும் பார்த்து நாம் இதை கொஞ்சம் ஆராய்வோம். அப்போதான் நமக்கு இந்த யோசுவாவினுடைய பின்னணி நமக்கு புரியும். அதற்கு இன்று எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால், என்னாகமம் 13ஆம் அதிகாரம். இப்போ என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் என்ன வருகிறது என்பதனை காட்டி, அந்த இடத்துக்கு நேற்று முந்தநாளும் நாம் படித்ததோடு எப்படி வருகிறோம் என்பதை நான் சுருக்கமாய் சொல்லிவிட்டு அப்புறம் நாம் யோசுவாவின் தகப்பனை குறித்து கொஞ்சம் ஆழமாய் பார்க்கலாம். யோசுவா ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் நமக்கு அறிமுகமாகிறார். அவர் அறிமுகமாகும் பொழுது அவருடைய வயது 45. அப்போ ஏற்கனவே 25 வருடங்கள் தன்னுடைய தகப்பனுடைய செல்வாக்கு காரணமாக எகிப்திய இராணுவத்திலே அவர் பணியாற்றி இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அப்படி அவர் பணியாற்றி ஒரு சாதாரண போர் வீரனுடைய ஒரு நிலையிலிருந்து உயர்ந்து ஒரு படை தலைவனாக அவர் எகிப்திலே பணியாற்றி இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். எகிப்திலே இது ஒரு பழக்கம்தான். எகிப்திலே யாராவது திறமைசாலிகள் இருந்தால் அந்த திறமைசாலிகளை உயர்த்தி அவர்களை அரச சேவையில் பயன்படுத்துவது அவர்களுடைய வழக்கம். எகிப்தியர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அவர்களை குறைவாய் எடை போடவே கூடாது. எகிப்தியர்கள், பண்டைய எகிப்தியர்கள் மிகவும் திறமையானவர்கள், பயங்கர அறிவாளிகள். இன்று கூட நீங்கள் எகிப்திலே பார்த்தால், லக்சரிலேயா இருக்கட்டும், அலெக்சாண்ட்ரியாவிலேயா இருக்கட்டும், கைரோவிலேயா இருக்கட்டும், மெம்பிஸ்லேயா இருக்கட்டும், பல இடங்களிலே இன்று கூட எகிப்தியலாளர்கள், எஜிப்டாலஜிஸ்ட்ஸ் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பொழுது
ஆச்சரியப்படத்தக்க விதமான விஷயங்களை அவர்கள் தோண்டி எடுக்கின்றார்கள். இந்த மமிஃபிகேஷன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். மரித்தவர்களுடைய உடம்புகளை பாதுகாக்கின்ற அந்த உத்தி. எகிப்திலே 3000-4000 ஆண்டுகளுக்கு முன் இறந்து போனவர்களுடைய உடல்கள் கூட அப்படியே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த மூலிகைகள் கண்டுபிடித்த மக்கள். உலக சரித்திரத்திலே முதல் அறுவை சிகிச்சை, ஆபரேஷன், சர்ஜரி நடத்தினவர்கள் எகிப்திய மருத்துவர்கள் என்று உலக சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட நீங்கள் கைரோ நூதன சாலைக்கு போனீர்களானால், கைரோ மியூசியத்துக்கு போனீர்களானால், அந்த சத்திர சிகிச்சை எப்படி செய்யப்பட்டது என்று விளக்கி படங்கள் மாத்திரமல்ல, பொம்மைகள் கூட செய்து அவர்கள் காட்டுகிறார்கள் இப்படித்தான் அறுவை சிகிச்சை நடந்தது என்று. அந்த அளவு முன்னேற்றம் அடைந்த ஒரு நாகரிகம் அந்த எகிப்திய நாகரிகம். அது மாத்திரமல்ல, நைல் நதியிலே விளைகின்ற ஒருவித நாணல், அந்த புல்லை பயன்படுத்தி பேப்பிரஸ் என்று சொல்லுகின்ற ஒரு எழுதும் பத்திரிகை போன்ற ஒன்றை உருவாக்கினவர்கள் அந்த எகிப்தியர்கள். நமது பரிசுத்த வேதாகமம் கூட முதல் எழுதப்பட்டது அந்த எகிப்திய பேப்பிரஸிலே. ஆகவே எகிப்தியர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் லேசுப்பட்டவர்கள் கிடையாது. பிரமிடுகளை கட்டினவர்கள் அவர்கள், நைல் நதியிலே வியாபாரம் செய்தவர்கள் அவர்கள், விவசாயம் பயங்கரமான முறையிலே செய்தவர்கள், மிகவும் முன்னேற்றம் அடைந்தவர்கள். அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பல காரணங்கள் உண்டு. அவற்றில் ஒன்று, வெளி தேசத்தவர்களுடைய அறிவையும் இவர்கள் முடிந்த அளவு பயன்படுத்தினார்கள். நமக்கு இது யோசேப்பின் கதையில் தெரியும். பிறகு யோசேப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்க்க போகிறோம். யோசேப்பு ஒரு அடிமையாக போர்த்திபாரனுடைய வீட்டுக்கு விற்கப்பட்டான். அப்புறம் போர்த்திபாரனுடைய மனைவியின் சூழ்ச்சியினால் யோசேப்பு சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அங்கு 2 பேர் சொப்பனம் கண்டு அந்த சொப்பனங்களுக்கு இவர் அர்த்தம் கொடுத்து, அதன் விளைவாக பார்வோன் கண்ட ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யோசேப்பு அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்பட்ட யோசேப்பினுடைய அறிவை பார்த்து வியந்த பார்வோன், இவன் ஒரு அந்நியன் என்று பார்க்காமல், இவன் எங்களுடைய ஒரு எகிப்திய வீட்டில் இருந்த வேலைக்காரன் என்று பார்க்காமல், இவனுக்கு எதிரான குற்றச்சாட்டு உண்மையானதா இல்லையா என்று கூட ஆராயாமல், உடனே அந்த யோசேப்பை உயர்த்தி தனக்கு அடுத்தபடியாக ஏற்படுத்தினான் அந்த பார்வோன். அதிலிருந்து என்ன விளங்குகிறது? இவர்கள் பிற தேசத்தவர்களுடைய அறிவை பயன்படுத்தினார்கள் என்று. நீங்கள் யூடியூபில் இருக்கிறது, நான் யோபுவை பற்றி சொல்லிக் கொடுத்த பாடங்கள். யோபுவை குறித்து மிகவும் ஆழமாக எங்களுடைய மலேசியா வேதாகம கல்லூரியிலே நான் கற்றுக் கொடுத்ததை ஒளிப்பதிவு செய்து அப்படியே போட்டிருக்கிறோம். இந்த ரெக்கார்டிங் குவாலிட்டி அவ்வளோ நன்றாக இல்லை, இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்தால் அதிலே நான் சொல்லுவேன் எப்படி கோஃபு என்கின்ற பார்வோன் யோபு என்கின்ற மனுஷனுடைய உதவியை நாடி அந்த யோபின் உதவியால் தான் பிரமிடுகளை கட்டினார் என்று. கோஃபு மன்னன், அவருடைய மகனாகிய கோஃப்ரா, அவர்களுடைய அந்த கோஃப்ராவினுடைய மகனாகிய மகாரின, இவர்கள் அந்த பிரமிடுகளை கட்டினது யோபுவினுடைய உதவியால் என்று. இப்படி பிற தேசத்தவர்களது உதவியில் இவர்கள் பல விடயங்களை செய்தவர்கள். புரிகிறதா? ஆக அப்படி இருக்கும் போது இந்த யோசுவாவினுடைய அப்பா நூன் தன்னுடைய மக்களாகிய இந்த அடிமைகளாய் இருக்கும் இஸ்ரவேலர்களை, எகிப்தியர்களை மேய்ப்பதற்கு அல்லது அவர்களை காட்டிக் கொடுப்பதற்கு, அவர்களுடைய குறைபாடுகளை சொல்லிக் கொடுப்பதற்கு வினையும் பொழுது அந்த எகிப்தியர்கள் அந்த நூனுக்கு ஒத்தாசை புரிந்திருப்பது ஒன்றும் ஒரு புதிதான ஒரு விடயம் அல்ல. புரிகிறதா? ஆனால் நான் அதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கப் போகிறேன். சரி, இப்போ நாம் யோசுவாவை பற்றி படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கிறோம்? ஒரு துரோகியின் மகன். ஒரு துரோகியின் மகன், ஆனால் ஒரு நல்ல மனுஷன், ஒரு வீரன். அந்த வீரன் ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் பரிணமிக்கின்றார். நேற்று அதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கிறதா? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம்.
எப்படி அவருடைய முதல் அனுபவம் என்ன? ரெவிதீமிலே அமலேக்கியர்களோடு யுத்தம் செய்ய நீ ஆட்களை தெரிவு செய்து கொண்டு நீ அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று மோசே சொன்ன பொழுது இது தன்னால் செய்ய முடியும் என்ற விசுவாசம். முதலாவது அவருக்கு என்ன இருந்தது? விசுவாசம். நம்ப முடியாத, அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நேற்று இதை பார்த்தோம் அல்லவா? விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் என்ன செய்தார்? இரண்டாவது, கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்ததனால் வெற்றி கிடைத்தது. அவருடைய பெயரில் வெற்றி வந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? மோசே ஜெயித்தான் என்று சொல்லாமல் யோசுவா ஜெயித்தான். ஆனால் மூன்றாவதாய் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற அருமையான ஒரு தகைமை என்ன? தாழ்மை. அவர் கடைசி வரை மோசேயின் ஊழியக்காரனாய் இருக்க அவர் விரும்பினார். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், உறுதியாய் தரித்திருக்கிறார். ஓரேபுக்கு மோசையோடு போகும் பொழுது கீழே மக்களோடும் இல்லை, மேலே மோசையோடும் இல்லை. நடுவிலே அப்படி ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்க போகிறது? என் தலைவர் மேலே போனார், அவருக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. அவர் வருவாரா? அப்படி வருவதா இருந்தால் எப்பொழுது வருவார்? என்ன நடக்கும் என்று தெரியாமல், ஆனால் அசையாமல் அவர் திட்டமாய் நின்றார். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். அடுத்தது நாம் பார்த்தோம், ஆசரிப்பு கூடாரத்தை பாளையத்தில் இருந்தே தேவன் அகற்றி விட்டார். இஸ்ரவேலுக்கு உள்ளிருந்து தேவனுடைய பிரசனமாகிய மிஷ்கான் என்று சொல்லுகின்ற ஆசரிப்பு கூடாரம் பாளையத்துக்கு வெளியே போனது. இஸ்ரவேல் மக்களுக்கு கூட இனி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகின்ற அனுமதி அந்த நேரம் கிடைத்திருக்கவில்லை. மோசே மாத்திரம் போனார். இவர்கள் தங்கள் கூடார வாசல்களில் நின்று மோசே போனதை பார்த்தார்கள். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு யோசுவா போனார். மோசே தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தனது கூடாரத்துக்கு போன பிறகும் ஆசரிப்பு கூடாரத்திலே தரித்திருந்தது யார்? நமது யோசுவா. இந்த யோசுவா ஆவிக்குரிய ஒரு மனுஷனாய் பரிணமித்தபடியினால் அவருக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது. என்ன பதவி உயர்வு தெரியுமா? தனது கோத்திரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவராக அவர் ஏற்படுத்தப்படுகிறார். நான் பிறகு என்னாகும் 11ஆம் அதிகாரத்துக்கு உங்களை சாடையாக கூட்டிக் கொண்டு போவேன். அதற்கு முன்னர் நாம் 13வது அதிகாரத்துக்கு வருவோம். 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். எப்படிப்பட்ட ஒரு புருஷனை அனுப்ப வேண்டுமாம்? சத்தமா சொல்லுங்க. பிரபு. அதாவது ஒவ்வொரு கோத்திரத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்த அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு ஆளை நீ அனுப்ப வேண்டும். எங்கே அனுப்ப வேண்டும்? கானான் தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு வர அனுப்ப வேண்டும். ஆனால் நீ அனுப்ப தெரிவு செய்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பிரபுக்களாய் இருக்க வேண்டும். யோசுவா பிரபுவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார். எப்படி தெரியுமா? வாசியுங்கள், அவர்களுடைய நாமங்களை வாசியுங்கள். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். கவனிங்கள். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். வாவ்! பிரபுக்கள் மாத்திரமல்ல, அவர்கள் யார்? தலைவர்கள். எங்க வாசிங்க, நாமங்களை வாசிங்க. அவர்களுடைய நாமங்கள் ஆவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத், யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். பிறகு இந்த யூதாவை கோத்திரத்தின் எப்புனேயின் குமாரன் காலேபை பற்றி பேசுவோம். இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால். இது நமக்கு தெரிந்த அந்த யோசேப்பு அல்ல, யாக்கோபின் மகன் யோசேப்பு அல்ல, இது வேறொரு யோசேப்பு. இப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஒசேயா. வாவ்! இப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. இப்படி எழுதும் பொழுது கூட சாத்தானுக்கு இது ஒரு வெட்கக்கேடாய் இருக்குமா இல்லையா? யோசியுங்கள். நேற்று அதை சொன்னேன் அல்லவா? இனியும் வரும். இனி நாளைக்கு நாம் பேசப்போகும் ஒரு விஷயத்திலும் இது வரும். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? எல்லா இஸ்ரவேலர்களையும் சாத்தான் வஞ்சித்து விக்கிரக ஆராதனைக்குள்ளே நடத்தி வெற்றி கண்டான். ஆமாவா இல்லையா? இப்போ யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே மேலே இருந்து கீழே வரும் பொழுது எல்லாருமே
ஆடல் பாடல் கழிப்பு கொண்டாட்டம் விக்கிரகாராதனை ஓப்புஸ் என்கின்ற அந்த எகிப்திய மாட்டுக் கடவுளை செய்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி ஆரோன் ஒரு விம்ப் ஆலை போல மாறி இருந்தார் என்று. தங்கத்தை எல்லாம் நெருப்பில் போட்டேனா அது மாடாய் வெளியே வந்தது. அப்போ ஆண்டவர் வெட்கப்பட்டார். இஸ்ரவேலர்கள் மூலம் ஆண்டவர் வெட்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலமாக தனது வெட்கத்தை இல்லாமலாக்கி சாத்தானை வெட்கப்படுத்தினார். எப்படி? பாம்பின் குமாரன், நூனின் குமாரன் ஆசரிப்பு கூடாரத்திலே தொடர்ந்து இருப்பதன் மூலம். நேற்று அந்த விஷயம் உங்களுக்கு பேசினதா? உங்கள் ஒவ்வொருவருடைய முக்கியத்துவமும் நேற்று உங்களுக்கு புரிந்ததா? அது புரிந்திருக்காவிட்டால் நேற்று நீங்கள் வந்ததே அநியாயம். நமக்கு தாழ்மை இருக்க வேண்டியதுதான், ஆனால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் ஒவ்வொரு தனி மனுஷனாக ஒரு விசேஷமாக படைக்கப்பட்டோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டோம். நாம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியாக தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாகவும் ராஜரீக ஆசாரியர்களாக இருக்கிறோம். பிறகு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு மறுபடி ஞாபகப்படுத்துவேன். 2 பேதுரு 2:9 பிறகு அது வர வேண்டும் நாம் ஒரு சந்தர்ப்பத்தில். ஆகவே தனிப்பட்ட ரீதியாய் நாம் நடந்து கொள்ளுகிற விதத்தில் தேவன் மகிமைப்படவும் வேண்டும், சாத்தான் வெட்கப்படவும் வேண்டும். இன்று கிறிஸ்தவர்கள் ஒரு சிறுபான்மை தான், ஒரு கொஞ்சம் பேர் தான். இந்த பிரான்சில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? சரி, இலங்கையர்களாகிய உங்களிடத்தில் கேட்கிறேன், இலங்கையிலே எத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம்? இந்தியர்களாகிய உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்தியாவில் எத்தனை சதவீத கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம்? இந்த உலகத்தில் எத்தனை சதவீத கிறிஸ்தவர்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? பெரும்பான்மையினர் தேவனை வெட்கப்படுத்துகிறார்கள், சாத்தானை மகிமைப்படுத்தி. நாம் சிறுபான்மையினராக இருந்தாலும் நாம் நூனின் குமாரர்களைப் போல நாம் தேவனை மகிமைப்படுத்தி சாத்தானை வெட்கப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோம். விளங்குதா? நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்ற அந்த நிலை தேவனை மகிமைப்படுத்துகிறது. சரி, இப்போ இந்த தடவையும் ஆண்டவர் வெட்கப்படுத்துகிறார் சாத்தானை. எப்படி? ஒவ்வொரு கோத்திரத்துக்கிலிருந்தும் பிரபுக்களை தெரிவு செய்கிறார்கள். யோசுவா பிரபுவா? இல்லை. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனாக, சாதாரண வீரனாக இருந்த மனுஷன் ஒரு பிரபு என்கின்ற நிலைக்கு வந்திருப்பது சாத்தானுக்கு வெட்கம். உண்டா இல்லையா? கோத்திர தலைவர்கள் என்றால் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அனுபவசாலிகளாக இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாருமே வயது முதிர்ந்தவர்கள், 2 பேரை தவிர. அந்த 2 பேரும் யார்? காலேபும் யோசுவாவும். இந்த 2 பேர் மாத்திரம் தான் வாலிபர்கள் பட்டியலிலே வரக்கூடியவர்கள். அந்த 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே வயது, 40-45. அந்த 2 பேருக்குமே. நான் பிறகு காலேபை பற்றி பேசுகிறேன். யார் அவர்? எப்புன்னே என்றால் யார்? யார் காலேப் என்று நான் உங்களுக்கு பேசுகிறேன். பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும் நமக்கு அது. ஆனால் இப்போ யோசுவாவை பற்றி மாத்திரம் பார்ப்போம். யோசுவா நூனின் குமாரன். பாருங்கள், அவருடைய பெயருக்கும் அவருடைய இப்பொழுது கிடைத்திருக்கும் தகுதிக்கும் சம்பந்தமே இல்லை. இது உண்மையா இல்லையா? நான் என்னை பற்றி சொன்னேன். நான் ஏன் பெயரை மாற்றவில்லை என்று சொன்னேன். எனக்கு என் பெயரை மாற்றுவது ஒன்றும் கஷ்டம் அல்ல, இல்லையா? சட்டப்படி கூட பெயரை மாற்றலாமே. சுரேஷ், செல்வகுமரன், ராமச்சந்திரன். அதை ஏன் எஸ்ரா என்று என்னால் மாற்ற முடியாது? முடியும். ஆனால் நான் யோசுவாவை போல இருக்க வேண்டும், நீங்கள் யோசுவாவை போல இருக்க வேண்டும். அதற்காக பெயர் மாற்றிக்கொண்டது தப்பென்று நான் சொல்லவில்லை. நான் சொல்ல வருவதை கேளுங்கள். எப்படி யோசுவாவின் பெயருக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லையோ, அதுபோல நமது பரம்பரைக்கும் நமது பெயருக்கும் நாம் செய்யும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. நான் ஒரு சுரேஷ் ஜோசப், ஒரு சுரேஷ் ஜேக்கப், ஒரு சுரேஷ் ஏப்ரஹாம், ஒரு சுரேஷ் டேவிடாக இருந்திருந்தால் நான் செய்கிற ஊழியம் ஒரு ஒரு குழப்பமான ஒரு ஊழியமாக இருக்காது. ஏன்? என் அப்பா ஒரு கிறிஸ்தவர், என் தாத்தா ஒரு கிறிஸ்தவர், என் அப்பா ஒரு பாஸ்டர், என் மாமா ஒரு இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லலாம். ஆனால் என் பெயர் என்ன? சுரேஷ், செல்வகுமரன், ராமச்சந்திரன். நான் செய்கிற ஊழியம் என்ன? வேத
ஆராய்ச்சியாளன், வேத ஆசிரியன், கிறிஸ்தவ ஊழியக்காரன் என்ற தெய்வமே. இதுதான் சாத்தானை கவலைப்படுத்துகிற, அவனை வேதனைப்படுத்துகிற ஒரு விடயம். இப்ப மற்றவர்களை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, பிசாசுக்கு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் ஷாஃபாத், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப், பிசாசுக்கு பெரிய 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 பிரச்சனை. அது பிறகு பேசுவோம். இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால், அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசே, அவனுக்கு பிரச்சனை. ஏன்? ஐயா என்னுடையவன், ஐயா பாம்பின் குமாரன், நான் தான் ஐயா பாம்பு. என் குமாரன் எனக்காக படம் எடுக்க வேண்டியவன், இன்றைக்கு எனக்கு எதிராய் நின்றிருக்கிறானே. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எப்படி இந்த நூன் என்கின்ற மனுஷன் எகிப்திய அரசர்களோடு, பார்வோனோடு நல்ல பெயர் வாங்கினான். எப்படி அவன் எகிப்தியர்களுக்கு தன் இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தான் என்று பார்ப்போமா? சரி, யோசேப்பிலிருந்து தொடங்க வேண்டும் இந்த சம்பவத்தை. இப்போ யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே ஒரு அடிமையாய் வேலைக்காரனாக இருந்தார். ஞாபகம் இருக்கிறதா? போத்திபாரின் வீட்டிலே நன்றாக உயர்த்தப்பட்டார். போத்திபாரின் மனைவி யோசேப்போடு தகாத உறவிலே ஈடுபட முயற்சி செய்யும் பொழுது, யோசேப்பு ஒரு நல்ல மனுஷன், தேவ பக்தி உள்ள மனுஷன். அவர் முடியாது என்று அவர் ஓடும் பொழுது மேலங்கி அவள் கையில் அகப்படுகிறது. அவள் சூட்சுமம் செய்து பொய் குற்றச்சாட்டை இவன் மேல் போட்டு, யோசேப்பின் மேல் போட்டு, யோசேப்பை சிறைக்கு அனுப்புகிறாள். அந்த சிறையிலே 2 பேர் சொப்பனம் காணுகிறார்கள். உங்களுக்கு தெரியும். அதிலே ஒருவனுடைய சொப்பனத்தின்படி அவன் சாக வேண்டும், இன்னொருவனுடைய சொப்பனத்தின்படி அவன் உயர்த்தப்பட வேண்டும். அவன் அந்த கொலை செய்யப்படுகிறான், உயர்த்தப்படுகிறவனும் உயர்த்தப்படுகிறான். அப்புறம் என்ன நடக்கிறது? பார்வோன் ஒரு குதர்க்கமான ஒரு சொப்பனத்தை காணுகிறான். அதனுடைய அர்த்தம் விளங்கவில்லை பார்வோனுக்கு. அப்பொழுதுதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது, அடடா, நான் சொப்பனம் கண்ட பொழுது சிறையிலே ஒருவன் இருந்தானே, என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னானே, அது நடந்ததே என்று அவன் பார்வோனுக்கு சொல்ல, யோசேப்பு அழைக்கப்பட, யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிவிக்கிறார். வாருங்கள் போவோம் ஆதியாகமம் 41வது அதிகாரத்துக்கு. அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், இந்த யோசேப்பு அந்த பார்வோனுடைய சொப்பனத்தை விளக்கப்படுத்தின பிறகு பார்வோன் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 39வது வசனத்தில் இருந்து 38 இருந்து வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். யோசேப்பை குறித்து பார்வோன் பேசுகிறார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். யோசேப்பு யாராம்? பார்வோனுடைய அரண்மனைக்கு அதிகாரி. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பிரதம மந்திரி பார்வோனுக்கு அடுத்தபடியாக யோசேப்பு. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும்
எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். கொஞ்சம் இருங்க, முக்கியமானது அடுத்த வசனம். அதற்கு முன்னே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்போ யோசேப்பு எந்த அளவு உயர்த்தப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது தான், வசனத்திலே வாசித்து மறுபடி ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் பிறகு இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைப்படுத்தப்பட்டது ஏன்? யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றினான், சரியா? யோசேப்பை அறியாத. ஆனால் இப்போ நான் உங்களிடத்தில் ஒரு பௌதீக கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். பயாலஜிக்கல் கொஸ்டின், சரியா? இப்போ வெள்ளைக்காரர்களும் இந்தியர்களும் அல்லது வெள்ளைக்காரர்களும் இலங்கையர்களும் திருமணம் செய்த சம்பவங்கள் நடந்தது உண்டா இல்லையா? இலங்கையிலே 1505 போர்த்துகேயர்கள் வந்தார்கள். அந்த போர்த்துகேயரில் சிலர் இலங்கையர்களை திருமணம் செய்தார்கள். அதிகமான போர்த்துகேய ஆண்கள் சில இலங்கை பெண்களை திருமணம் செய்தார்கள். ஓகே, அவர்களுக்கு நாங்கள் போர்ச்சுகல் பர்கர்ஸ் அல்லது லிஸ்பன் பர்கர்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்படி ஒரு கூட்டம் இலங்கையில் இருக்கிறார்கள். பார்த்திருக்கிறீர்களா? பரங்கியர்கள் என்று சொல்லுவோமே. 1658 ஒல்லாந்தர்கள் நெதர்லாந்திலிருந்து வந்தார்கள் இலங்கைக்கு. போர்த்துகேயர்களை அவர்கள் தோல்வியடைய செய்து அவர்கள் இலங்கையை கைப்பற்றினார்கள். அவர்களிலும் அநேகமான ஆண்கள் இலங்கை பெண்களை திருமணம் செய்தார்கள். ஒரு சில வெள்ளைக்கார பெண்கள் இலங்கை ஆண்களை திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கு இலங்கையிலே இன்றும் பெயர் டச் பர்கர்ஸ். என்ன சாமான்? டச் பர்கர்ஸ். இந்தியாவிலே இந்த போர்த்துகேயர்களுடைய ஒல்லாந்தர்களுடைய தாக்கம் இலங்கையின் அளவுக்கு இருக்கவில்லை. ஓகே, ஆனால் 1796 ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் இலங்கைக்கு. ஆனால் இலங்கைக்கு வர முன்பு அவர்கள் எங்கே வந்தார்கள்? இந்தியாவுக்கு. எந்த பெயரில் வந்தார்கள்? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ற பெயரில் வந்தார்கள். கல்கத்தா தான் அவர்களுடைய பிரதான நகரம். அப்படி இந்தியாவுக்கு வந்த வேலைக்காரர்களாகிய ஆங்கிலேயர்கள் அநேக ஆண்கள் இந்திய பெண்களை திருமணம் செய்தார்கள். சில பெண்கள் இந்திய ஆண்களை திருமணம் செய்தார்கள். அவர்களுடைய வம்சத்துக்கு என்ன பெயர்? ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஆமாவா இல்லையா? 1796 பிறகு அதே ஆங்கிலேயர்கள் இலங்கையை கைப்பற்றி ஒல்லாந்தர்களை துரத்தி அடித்த பிறகு பிரிட்டிஷ் பர்கர்ஸ் என்கின்ற ஒரு இலங்கை கூட்டம் உருவாகினது. அப்போ இலங்கையிலே 3 விதமான பர்கர்ஸ் இருக்கிறார்கள். போர்ச்சுகல் லிஸ்பன் பர்கர்ஸ், டச் பர்கர்ஸ், பிரிட்டிஷ் பர்கர்ஸ். ஓகேயா? அவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எப்படி இருப்பார்கள்? வெள்ளைக்கார வெள்ளையும் இருக்காது, நம்மை போல பிரவுனும் இருக்காது, ரெண்டுக்கும் இடையிலே இருப்பார்கள். ஆமாவா இல்லையா? பார்த்தால் தெரியும், இவன் 100% இலங்கையன் அல்ல அல்லது இந்தியன் அல்ல. அதே நேரம் 100% வெள்ளைக்காரனோ வெள்ளைக்காரியோ அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்டவர்கள். இப்போ இதெல்லாம் நடந்து எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் ஏறத்தாழ இந்த உருவ ஒற்றுமை இருக்குமா இல்லையா? சொல்லுங்கள். சரி, இப்போ ஆபிரகாம் எங்கிருந்து வந்தவர்? அவர் பாபிலோனிலிருந்து வந்தவர். ஆமாவா இல்லையா? ஊர் என்கின்ற கல்தேய தேசத்திலிருந்து வந்தவர். அவர்கள் எப்படி உருவ அமைப்பு கொண்டவர்கள்? வெள்ளைக்காரர்களைப் போல வெள்ளை இல்லாவிட்டாலும் நம்மை போல மாநிற நிறம் உள்ளவர்கள் அல்ல, நம்மை விட சிவந்த மேனியுடையவர்கள். இன்றைக்கு நீங்கள் ஈரானை பாருங்கள். இன்றைக்கு ஈரான் வேத காலத்து பெர்ஷியா, இன்றைய ஈராக் வேத காலத்து பாபிலோனியா. அப்போ இன்றைக்கு ஈராக்கிலே உள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் ஆபிரகாம் எல்லாம் எப்படி இருந்திருப்பார்கள் என்று உங்களால் கணிக்க முடியும். ஈராக்கியர்களை பார்த்திருக்கிறீர்களா? வெள்ளைக்காரர்களைப் போல வெள்ளையும் இல்லை, நம்மை போல மாநிறமும் இல்லை, நம்மை விட சிவந்த மேனி உள்ளவர்கள். எகிப்து எந்த கண்டத்தை சேர்ந்தது?
ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தது. பார்வோன்கள், போர்த்திப்பார்கள், எகிப்தியர்கள், பண்டைய எகிப்தியர்கள், இன்று வாழுகின்ற எகிப்தியர்கள் அல்ல, இன்று எகிப்திலே வாழுகிற எகிப்தியர்கள் அராபியர்கள். ஆனால் பண்டைய எகிப்தியர்கள் யார்? வெரி குட். என்ன சொன்னீங்க? கருவல், கருப்பு. அவர்களுடைய தலைமயிரெல்லாம் சுருள். இப்போ யோசேப்பு யாருடைய பேரன்? ஈசாக்கினுடைய பேரன், ஆபிரகாமினுடைய கொள்ளு பேரன். அப்போ அவருடைய உருவம் எப்படி இருக்கும்? ஈராக்கிலே இருக்கின்றவர்களை போல நம்மை விட சிவந்த மேனி உள்ள உருவம். ஓகேயா? அந்த யோசேப்பு ஒரு ஆப்பிரிக்க பெண்ணை திருமணம் செய்தால் யோசேப்புக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? யோசியுங்கள். முழுக்க யோசேப்பு மாதிரியும் இருக்காது, முழுக்க ஆப்பிரிக்க உருவமாயும் இருக்காது. இப்போ வாசிங்கள் அடுத்த வசனத்தை, 45வது வசனம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்று பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பின் மனைவி யாராம்? எகிப்து தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். அப்போ ஒரு கருவலா இல்லையா? சொல்லுங்க, யோசிங்க யோசிங்க. முன்பு ஒரு முறை நான் இதே உங்கள் சபையிலே வைத்து நான் யோசேப்பை பற்றி பேசினேன், போர்த்திப்பாரை பற்றி பேசினேன். அதிலே நான் ஜோக்காக ஒன்றை சொன்னேன். ஜோக்காக போர்த்திப்பாரின் மனைவியின் உருவம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியுமா? யோசிங்க, எனக்கு தெரியுமா? அல்லது போர்த்திப்பாரின் மனைவியை எவனாவது வீடியோ எடுத்து டிக்டாக்கில் போட்டிருக்கிறானா? தெரியாது. நான் சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். பொதுவாக கருப்பினத்தவர்கள் குண்டாக, உயரமாக, பெரிதாகத்தான் இருப்பார்கள். பொதுவாக அப்படித்தானே இருப்பார்கள். நீங்கள் உண்மையான பண்டைய எகிப்திய அந்த என்ன சொல்றது ஓவியங்களை பார்க்க வேண்டும். பண்டைய உண்மையான ஓவியங்களை. சும்மா அந்த வெள்ளைக்காரன் ஹாலிவுட்டிலே எகிப்திய சம்பந்தமான திரைப்படங்கள் எடுக்கிறானே, அதை பார்க்கக்கூடாது. 10 Commandments மோசேயினுடைய படம். மோசேயினுடைய 10 Commandments படத்தை எடுத்தவர்கள் ஹாலிவுட். அதிலே வருகிற பார்வோனும் வெள்ளைக்காரன், அதிலே வருகிற எல்லாருமே எகிப்தியர்கள் எல்லாரும் வெள்ளைக்காரர்கள். அது போய் உண்மையான அந்த பண்டைய ஓவியங்களை நீங்கள் எகிப்திய ஓவியங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், பெரிய உதடுகளோடு அந்த கருப்பு இனத்தவர்கள் என்றபடியால் அப்படி இருப்பார்கள். இப்போ நான் சொன்னேன், ஒருவேளை இந்த யோசேப்பு இந்த கருப்பு பெரிய அந்த பொம்பளைக்கு பயந்து ஓடி இருப்பாரோ என்று நான் ஜோக்காக சொன்னேன். அதற்கு சில ஆவிக்குரிய ஜாம்பவான்கள் எனக்கு சாடு என்று யூடியூபில் என்னை சாடி இருந்தார்கள். யோசேப்பு நல்ல மனுஷன் என்றபடியினால் தான், தேவ பக்தி உள்ளவன் என்றபடியினால் தான் அவன் ஓடினான். இந்த சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்லுகிறதை பார்த்தால் அவள் அசிங்கமாய் பெரிதாய் இருந்தபடினால் ஓடினான். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லை. இன்றும் நான் சொல்கிறேன், யோசேப்பு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். அப்பா விளங்குதா? அது சும்மா நான் ஜோக்குக்கு சொன்னது. சரி, இப்போ சொல்லுகிறேன். இப்போ இந்த யோசேப்புக்கு ஒரு மனைவியை பார்வோன் கொடுக்கிறானே, அந்த மனைவி வெள்ளைக்காரியா இருப்பாளா? இல்லை. அவளை பற்றின முழு விபரமும் இங்கே உண்டு இந்த வசனத்தில். இது நமக்கு போதும், ஆராய்ச்சியாளர்களுக்கு போதும். நமக்கு தெரியும், வேறு எகிப்திய ஏடுகளோடு ஆராய. விளங்குதா? நமக்கு மெம்பிஸ் டெக்ஸ்ட் இருக்கின்றன, பிரமிட் டெக்ஸ்ட் இருக்கின்றன, டாவ் டெஃப் இருக்கின்றன, நமக்கு எத்தனையோ. இது பேராசிரியர்களுக்கு சொல்கிறேன். முதலாவது நாளிலே சொன்னேன் அல்லவா, பேராசிரியர்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லுவேன், அது உங்களுக்கு விளங்க தேவையில்லைன்னு சொன்னேன். இப்போ இது பேராசிரியர்களுக்கு. டாவ் டெஃப், மெம்பிஸ் டெக்ஸ்ட், பிரமிட் டெக்ஸ்ட், ஓகே, இவற்றிலே இந்த ஓன் என்கின்ற இடத்தை பற்றி இருக்கிறது. ஓன் என்கின்ற அந்த இடம் சூரிய நமஸ்காரம் அதிகமாய் நடைபெறுகின்ற ஒரு மத மையம். மத மையம் என்றால் விளங்குகிறதா? மதம் சம்பந்தமான ஒரு பிரதான இடம். அவர்களுடைய சூரிய தெய்வத்தின் பெயர் ரா. அப்போ அந்த சூரிய தெய்வம், நைல் தெய்வம் ஹப்பி, பார்வோன் தான் சூரியனுக்கும் நைலுக்கும் பிறந்த பிள்ளை. இப்படித்தான் அவர்களுடைய அந்த
நம்பிக்கைகள் இருந்தன. நான் அந்த 10 வாதைகளை பற்றி பேசும்பொழுது சொல்லிக் கொடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கிறதா? அந்த ரா தெய்வத்தை வணங்குகின்ற பெரிய கோயில் இருந்த பட்டணத்துக்கு பெயர் ஓன். அந்த பட்டணத்திலே பிரதான மத தலைவராய் இருந்த அந்த மனுஷனுடைய பெயர் இங்கே வருகிறது, போத்திப்பிரா. என்ன சாமான்? சத்தமா சொல்லுங்க. ஐயோ, இது அந்த போத்திபார் அல்ல. யார்? யோசேப்பு வேலை செய்தாரே போத்திபார், அவர் அல்ல. பேர் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கிறது. இதே மாதிரி ஒரு விஷயம் தானியேல் புத்தகத்திலும் வரும். தானியேலுடைய பெயர் மாற்றப்பட்டது. தானியேலுக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? பெல்தெஷாத்சார். அதே தானியேல் சம்பவத்திலே நேபுகாத்நேச்சாருடைய பேரன் ஒருவர் வருவார், ராஜா. அவருடைய பெயர் என்ன? பெல்ஷாத்சார். அப்போ பெல்ஷாத்சாருக்கும் பெல்தெஷாத்சாருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் அந்த டே மாத்திரம்தான். தானியேல் பெல்தெஷாத்சார், அவன் பெல்ஷாத்சார். அதுபோல யோசேப்பின் ஆரம்ப முதலாளி போத்திபார். யோசேப்பின் மாமனாராய் மாறினவர் போர்த்திபார் அல்ல, போர்த்திப்பிரா. என்ன சாமா? போத்திப்பிரா. விளங்குதா? இவர் ஓன் என்கின்ற அந்த சூரிய தெய்வ எகிப்திய பட்டணத்து பிரதான ஆசாரியர், பார்வோனுக்கு தூரத்து உறவினர். ஆகவே ராஜரீக வம்சம். புரிகிறதோ? இப்போ அந்த ஆளுடைய மகளின் பெயர் இங்கே வருகிறது, அஸ்நாத். அஸ்நாத் என்றால் என்ன தெரியுமா? நாத் அல்லது நெய்ட் என்று சொல்லுகின்ற அந்த தேவதையின் மகள் என்று அர்த்தம். நன்றா கவனிங்க. நெய்ட் என்பது ஒரு எகிப்திய தெய்வம், பெண் தெய்வம். அந்த தெய்வத்தின் மகள் என்று இவளுக்கு பெயர். உங்களுக்கு தெரியுமா அந்த தெய்வம் எதற்கு தெய்வம் என்று? நெருப்புக்கு தெய்வம். ஓகே, நெய்ட் என்கின்ற தேவதை எதனுடைய தெய்வமா? நெருப்புக்கு. அந்த தெய்வம் எதன் மூலம் அடையாளம் காட்டப்படுவாள் தெரியுமா? புதர் அல்லது செடி. ஹலோ, செடி. செடி இருக்கிறதே. உங்களுக்கு தெரியுமா, இந்த நெய்ட் என்கின்ற தேவதையும் இந்த எகிப்தியர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பெண் தெய்வம். அந்த தெய்வத்தை பாருங்களேன், நீங்களே யோசிங்கள். ரா என்கின்ற சூரிய தெய்வத்தின் ஆசாரியன் போத்திப்பிரா தன் மகளுக்கு அந்த நெய்ட் தெய்வத்தின் மகள் என்ற பெயரை வைக்கிற அளவுக்கு அந்த நெய்ட் என்கின்ற தேவதை எவ்வளவு முக்கியமான தேவதையாக இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த நம்பிக்கையை பார்த்து வளர்ந்தவர் தான் மோசே. அதனால் தான் ஆண்டவர் முதல் மோசேயை சந்திக்கும் பொழுது அந்த நெய்ட் தெய்வம் அடையாளப்படுத்துகின்ற முட்செடியிலே அந்த தெய்வம் எதற்கு தெய்வமோ அக்கினி, அந்த அக்கினியை எரிய வைத்து ஆண்டவர் தரிசனமானார். இப்ப விளங்குதா? உங்களுக்கு? அதாவது இதெல்லாம் உண்மையான தெய்வங்கள் அல்ல. நெருப்பையும் கட்டுப்படுத்துவது நான், முட்செடியையும் கட்டுப்படுத்துவது நான் என்று தனது வல்லமையை காட்டுவதற்காக. இதுக்கு ஒரு பெரிய ஆமேன் வந்திருக்கணும். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கிறதே ஆச்சரியம்தான். ஒரு பயங்கர ரகசியம். நான் மோசையை பற்றி பேசும்போது கூட இதை சொல்லிக் கொடுக்கவில்லை. இன்று தான் முதல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அப்ப என்ன நடக்கணும்? வாய பொழக்கணும். இந்த தெய்வமே ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த நெய்ட் தெய்வம் அல்ல என்று காண்பிப்பதற்கு ஆண்டவர் அந்த செடியிலே அக்கினியை கொண்டு வருகிறார். அந்த அக்கினி அந்த செடியை அவிக்கவில்லை. மோசே ஆடி போகிறார். நம்ம ஆளுக ஐயோ ஒன்று நான் சொல்றத நம்புறீங்களே இல்லை போல இருக்கு. அப்படி சில ஜந்துக்கள் இருக்குது, சிலது இருக்குது. நீ என்ன கோதாரிய சொன்னாலும் நாங்கள் ஏசு ஜீவிக்கிறார், ஏசு தடவுறார், ஏசு கொஞ்சிறாருன்னு சொல்லிட்டு போமன்.
இல்லையா? எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, வேதனை இருக்குது, முள்ளான் செடியான் நெருப்பான் நெய்ட்டான் சவாப்பானோ, நிறைய விஷயங்கள் வேதத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன. புரிகிறதா? சரி, அதை விடுவோமே. இப்போ போத்திபிராவின் மகள், இவளுடைய பெயரை இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், சரியா? அவள் எப்படிப்பட்ட உருவம்? ஒரு கருப்பினத்தவள். அவளுடைய தலைமயிரெல்லாம் சுருட்டை. அப்போ யோசேப்புக்கும் அவளுக்கும் 2 மகன்மார் பிறக்கிறார்கள். மூத்த மகனுக்கு பேர் மனாசே, 2வது மகனுக்கு பேர் எப்ராயிம். இப்போ யோசிங்கள், அந்த மனாசேயும் எப்ராயிம் எப்படிப்பட்ட உருவத்தை உடையவர்கள்? விளங்குதா? அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் மாதிரி, பர்கர் மாதிரி, பாதி யோசேப்பு மாதிரி, மீதி அம்மா மாதிரி. அப்போ அவர்களுடைய வம்சம், அந்த அந்த பரம்பரை எப்படி இருக்கும்? அந்த உருவம் அப்படியே இருக்கும். ஆமாவா இல்லையா? எப்ராயிம் வம்சத்தில் வருகிறவர்கள், மனாசே வம்சத்தில் வருகிறவர்களுடைய உருவங்கள் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தால் தெரிகின்ற அளவுக்கு இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால், இந்த எத்தியோப்பியாவிலிருந்து வந்த யூதர்கள், அவர்களை நீங்கள் காணுவீர்கள். நீங்கள் இஸ்ரவேலுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீர்கள்? போனவர்கள் நீங்கள் இராணுவத்தினரிலே கண்டிருக்கிறீர்களா? கருப்பு ஆண்கள் கருப்பு பெண்கள் இருக்கிறதை கண்டிருக்கிறீங்களா? அப்போ இவர்கள் என்ன ஆப்பிரிக்கர்களை கொண்டு வந்து இஸ்ரேல் இராணுவத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார்களா? இவர்கள் யூதர்கள். ஆனால் அவர்கள் எத்தியோப்பியாவிலே பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்தபடியினால் அவர்களுடைய உருவம் அப்படி இருக்கிறது. புரிகிறதோ? அப்போ யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றினாலும் இந்த எபிரேயர்கள் மத்தியிலே தங்களுடைய சாயல் கொண்ட ஒரு சிலரும் உண்டு என்று எகிப்தியர்கள் காணுவார்களா இல்லையா? அப்போ அவர்கள் அந்த எகிப்தியர்களோடு பேசி, என் அம்மா உங்க வம்சம்னு சொல்லுவதை அவர்களால் செய்ய முடியுமா? முடியாதா? இப்போ டச் பர்கர்ஸ் என்று இன்றைக்கு இருக்கிறார்களே இலங்கையிலே, அவர்களுக்கு இன்றும் ஒல்லாந்து தேசத்தின் சலுகைகள் உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? சலுகைகள் உண்டு. அவர்கள் அதற்கென சில கமிட்டி எல்லாம் போட்டிருக்கிறார்கள். எனக்கு இந்தியாவில் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதுவும் உதவி செய்கிறதா இல்லையா எனக்கு அது தெரியாது. ஆனால் இலங்கையில் இருக்கிற பர்கர்ஸுக்கு நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் விசாரித்து பாருங்கள். டச் பர்கர்ஸுக்கு ஒல்லாந்து இன்றும் சலுகைகள் கொடுக்கின்றன. அவர்களுக்கு லேசாக குடிபெயர்ந்து போக முடியும். புரிகிறதா? இப்போ இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த தமிழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்திய அரசாங்கத்துக்கு நிரூபித்தால் என்னுடைய அம்மா அல்லது அப்பா இந்தியாவிலே பிறந்தார் என்று இந்தியாவை விட்டு வெளி தேசத்தில் இருக்கின்ற இந்திய குடியுரிமை கொண்டவர்கள் என்ற ஒரு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி சலுகைகள் உண்டு. அதுபோல இந்த நூன் இருக்கிறானே, நூன் யோசுவாவின் அப்பா, அந்த ஆளினுடைய உருவம் இந்த ஆங்கிலோ இந்தியன் அல்லது இந்த பர்கர் மாதிரி பாதி இஸ்ரவேல் மீதி எகிப்து உருவம். இப்போ விளங்குதா? அதனால் தான் அவரால் முடிந்தது அந்த மாதிரி தன் இனத்தை காட்டி கொடுப்பதற்கு, அவர்களோடு சேருவதற்கு. உங்களுக்கு விளங்குதா? இப்போ இலங்கையிலே நான் வாழுகின்ற இந்த கண்டி, இந்த மாதிரியான சிங்களவர்கள் செறிந்து வாழும் பகுதியிலே இப்படிப்பட்ட சிங்கள தமிழ் மக்கள் திருமணம் செய்து அப்படி வாழுகின்ற குடும்பங்கள் உண்டு. அப்போ அந்த பிள்ளைகள் அம்மா சிங்களம் அப்பா தமிழ், அல்லது அம்மா தமிழ் அப்பா சிங்களம், இப்படிப்பட்டவர்களுக்கு 2 பக்கங்களிலும் சலுகைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். புரிகிறதா? இப்படிப்பட்டவர்களுக்கு சிங்கள பாடசாலைகளிலே படிக்கலாம். என்னுடைய அண்ணன் திருமணம் செய்திருப்பது கூட ஒரு சிங்கள பெண். ஆகவே அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு என் பிள்ளையை விட சிங்களவர்கள் மத்தியிலே அதிகமான செல்வாக்கு இருக்கும். இது இயற்கை. இதை சில பேர் துரோகம் என்பார்கள். அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இன்று அப்படித்தான். நீங்கள் இங்கே பிரான்சிலே நீங்கள் வாழுகிறீர்கள். யாராவது பிரெஞ்சுக்காரரை திருமணம் செய்தால் அதற்குரிய சில சலுகைகளும் கிடைக்கலாம். எனக்கு தெரியாது உங்கள் நாட்டு சட்டம்.
ஆனால் இப்போ உங்களுக்கு விளங்குகிறதா நூன் எப்படி அந்த சலுகையை பெற்றார் என்று? இன்னும் ஒரு விஷயத்தை நமது பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆனால் இந்த வசனத்துக்கு வந்து விட்டபடியினால் ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்து விட்டு ஓடட்டுமா? என்னாகமம் 13க்கு யோசேப்பினுடைய பெயரை பாருங்கள். 45வது வசனத்தில் யோசேப்புக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டது? சாப்நாத் பண்ணையா. சாப்நாத் பண்ணையா, அதாவது பண்ணையார் அல்ல, பண்ணையார் அல்ல, சாப்நாத் பண்ணையா. இது ஒரு எகிப்திய பெயர். வேதத்தில் டைப்பாலஜி இருக்கிறது தெரியுமா? டைப்பாலஜி, டைப் என்று சொன்னால் அடையாளம். இயேசுவுக்கு அடையாளம் காலேப். காலேபுக்கு வேணாம், ஆபேல் இயேசுவுக்கு அடையாளம் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள், அப்படி தானே? ஈசாக்கு இயேசுவுக்கு அடையாளம் படித்திருக்கிறீர்கள் தானே? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போனது அடையாளம். இப்படி இந்த அடையாளம் டைப்பாலஜி என்று சொல்வார்களே, அதில் யோசேப்பும் ஒரு டைப்பாலஜி. உங்களுக்கு தெரியுமா இந்த பேரின் அர்த்தம் என்ன தெரியுமா? சாப்நாத் பண்ணையா என்றால் என்ன தெரியுமா? எகிப்திய மொழியிலே உயிர் உள்ள உணவு. எழுதிக்கிறீங்க, நிறைய பேர் எழுதிக்கிறீங்க. த ஃபுட் ஃபார் லைஃப், ஃபுட் ஃபார் லைஃப். இதை வேறு விதத்தில் சொல்வதென்றால் ஜீவ அப்பம். வாவ்! யோசேப்புக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? ஜீவ அப்பம். இயேசு என்ன சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலே? ஜீவ அப்பம் நானே. அப்போ யோசேப்பு அதற்கு ஒரு அடையாளமா இல்லையா? நாமும் எகிப்திலே வாழுகிறது போலத்தான் பாவ உலகத்திலே வாழுகிறோம், அப்படித்தானே? ஆனால் நம்மை மீட்க வந்த இயேசுவானவர் ஜீவ அப்பமாக நம்மை போஷித்து நம்மை தினசரி நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நமக்கு பஞ்சம் கிடையாது. பாட்டு இருக்கிறது, வேத வசனத்திலே இருந்து எடுத்த பாட்டை ஃபாதர் அழகாக பாடி இருக்கிறார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கு குறையில்லை. ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார், ஜீவ அப்பமாகிய இயேசு. சரி, இது டைப்பாலஜி. அப்போ இப்போ உங்களுக்கு விளங்குகிறது, விளங்கி இருக்க வேண்டும், எப்படி நூன் அந்த மாதிரி ஒரு துரோகியாய் மாற முடிந்தது என்று. எப்ராயிம், மனாசே இந்த இரண்டு பேரினுடைய அம்மா எகிப்திய பெண், கருவள், தலைமயிரில் சுருள். ஆகவே அந்த எப்ராயிம் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அந்த காலத்திலே ஓரளவு அந்த எகிப்தியர்களுடைய சாயலையும் கொண்டிருந்தார்கள். அப்படியானால் யோசுவாவும் கிட்டத்தட்ட அந்த சாயலை கொண்டவராய் இருந்திருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? அப்போ கருப்பினத்தவர்கள் சும்மாவே அவர்களுடைய உடம்பு, அவர்களுடைய பாடி ஸ்டாச்சர் கொஞ்சம் உறுதியானதா இல்லையா? யோசிங்க. அப்போ அவர் நூனின் குமாரனாக அவர் எகிப்திய இராணுவத்திலே இருந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அவருடைய உடல் அமைப்பிலே இருந்திருக்குமா இல்லையா? யோசியுங்கள். இவற்றையெல்லாம் வைத்து நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லிக் கொடுக்கிறேன். எவ்வளவு ஆராய்ந்திருப்போம், எத்தனை ஏடுகளை பார்த்திருப்போம், எத்தனை சாட்சிகளோடு வருகிறோம். ஆனால் வேதத்தில் இதெல்லாம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆதியாகமம் 41, 45 வாசித்து ஒழுங்காய் மறுபடி வாசிக்க கூட மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தெரிகிறதோ அதை வாசித்து கொண்டு ஓடி விடுவார்கள். ஸ்டாப் தட் பண்ண ஓன் தேசத்து ஆசார போத்தி பாரா, போத்தி பிராவா, விளங்குதா? யோசியுங்கள், எத்தனை பேர் நின்று அந்த வசனத்தை தியானித்திருக்கிறீர்கள்? நம்ம தியானிக்கிறதெல்லாம் எந்த வசனம் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. இதுதான் நமக்கு. இதெல்லாம் இது போத்தி பிராவோதி என்ன கூதாரி. ஆனால் இவற்றை பார்க்கும் பொழுது நமக்கு அழகான சில பின்னணிகளை கண்டுபிடிக்க முடிகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்லதல்லாத பின்னணியை உடைய அந்த நூனின் குமாரன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இப்போ ஒரு பிரபுவாக உயர்கிறார், அந்த கோத்திரத்து தலைவனாக உயர்கிறார். மறுபடியும் என்னாகமம் 13க்கு வந்தால் அதிலே ஒரு விடயம் இல்லை தெரியுமா? இதில் இருந்தும் ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். இப்போ மறுபடி வாசிங்க பார்ப்போம். 2வது வசனத்தை வாசிங்க. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு புருஷனை அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆனால் கட என வாசித்து கொண்டு போங்கள் பார்க்கலாம். அந்த 12 கோத்திரங்களை வாசிங்க. 4வது வசனத்தை வந்து வாசிங்க, 15வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர்களுடைய நாமங்களாவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, சிமியான் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாபாத், யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப், இசகார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால், இப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஒசேயா, பென்யமின் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி, செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல், யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் கூசின் குமாரன் காதி, தான் கோத்திரத்தில் கோத்திரத்தில் கெமலியின் குமாரன் அம்மிலியேல், ஆசேர் கோத்திரத்தில் மிகாலேயன் குமாரன் சேத்தூர், நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபி, காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். சரி, போதும். 12 பேரையும் வாசித்தாயிற்று. ஒன்றை காணவில்லையே, யாருக்கு தெரியும்? லேவி இல்லை. அதுதான் வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் யோசேப்புக்கு மாத்திரம் 2. ஒன்று வந்து எப்ராயிம் என்று வருகிறது, அடுத்தது மனாசேயின் கோத்திரத்துக்கு யோசேப் என்றே வருகிறது. ஏன் லேவி இல்லை என்று சொல்லவா? 2 விஷயம். ஒரு சில விஷயங்கள் லேவியர்களுக்கென வித்தியாசமாய் ஆண்டவர் செய்தார். அதில் 2 லேவியர்களை யுத்தத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. போர் சேவகர்களாக லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை. ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டின்படி இரத்தம் சிந்துதலில் சம்பந்தப்பட்டால், மனித இரத்தம் சிந்து கொலை செய்வதிலே சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு ஆவிக்குரிய விஷயங்களிலே ஈடுபட முடியாது. அதனால் ஞாபகம் இருக்கிறதா, தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், தேவாலயத்தை கட்ட உன்னால் முடியாததுக்கு ஒரே காரணம் உன் கையில் இரத்தம் இருக்கிறது. அது ஒன்று. 2வது, தேசத்தை பிறகு பிரித்து கொடுக்கும் பொழுது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னதன்படி லேவியர்களுக்கென ஒரு பகுதி பிரித்து கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள். 48 லேவிய பட்டணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டனவே ஒழிய தேசத்தில் எந்த ஒரு பிரிவும் அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படவில்லை. அவர்கள் எல்லா கோத்திரத்தாரோடும் இருந்து எல்லாருக்கும் நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து எல்லாரையும் ஆவிக்குரிய ரீதியிலே வழிநடத்த வேண்டும் என்பதற்காக. அத்தோடு அவர்களுக்கு பூமியிலே சுதந்திரம் தேவையில்லை, கர்த்தரே அவர்களது சுதந்திரம் என்று காட்டுவதற்காக. இப்போ நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த 1 பேதுரு 2:9 ஒரு விசை வாசிப்போம். இதை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பொருத்திக் கொள்வது என்று பார்ப்போம். 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? புதிய ஏற்பாட்டிலே நாம் யார்? நாம் ராஜரீக ஆசாரியர்களாய் இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறிவிட்டோம். நாம் தேவனுடைய ஆசாரியர்களாய் இருக்கிறோம். அதனால்தான் தீமோத்தேயு புத்தகத்திலே பவுலடியார் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் சண்டை பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. லேவி கோத்திரம் சண்டை பண்ணக்கூடாது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுகிறான்? கிறிஸ்தவர்களை சண்டை போட வைக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆகவே சண்டை போடுகின்ற கிறிஸ்தவர்கள் அவர்கள் லேவிய அந்த முறைமைக்கே துரோகம் செய்கிற ஒரு கூட்டம் என்பதனை மனதிலே வைத்துக் கொள்வோம். சண்டை போடுகின்ற ஆசை வரும்போது, சண்டை போடுகின்ற அவசியம் வரும்போது இதை ஞாபகப்படுத்தி நாம் சொல்லுவோம், நாம் சண்டை போடுகின்றவர்கள் அல்ல. அடுத்தது, இந்த பூமியிலே நாம் காணி வீடு வாங்கலாம், அதற்கு எதிராய் நான் பேசவே இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது, நமது சொத்து, நமது சுதந்திரம், நமது தேசம் பரலோகம். இங்கே வாழும் பொழுது நமக்கு வேண்டுமானால் சொந்த வீடு வாங்கலாம். நான் சொந்த வீட்டுக்கு எதிராய் நான் பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கு சில பேர் பூமியிலே ஏதோ சதா காலமும் இவர்கள் வாழப்போவது போல நினைத்து கொண்டு சபைக்கு போவதை கூட நிறுத்தி ஓவர் டைம் வேலை செய்து சம்பாதித்து காணிக்கு அல்லது மார்ட்கேஜ் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்க கவலையாக இருக்கிறது. நமக்கு வீடுகள் தேவைதான், நமக்கு சொத்து தேவைதான், இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அதற்காக சாகக்கூடாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொத்துக்காக அடித்துக் கொள்கிறதை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன்.
கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொத்துக்காக சண்டை. யார் பேரிலே? சில நாடுகளில் சில இடங்களிலே சபை, சரி உங்களுக்கு நான் தமிழ் சபைகளை பற்றி சொல்ல வேண்டாம், உங்களுக்கு ஞாபகம் வந்தால் ஞாபகம் வரட்டும், தெரிந்தால் நல்லது, தெரியாவிட்டால் அப்படி இருக்கட்டும். ராபர்ட் ஷூலர் என்று சொல்லி ஒரு பெரிய பிரபலமான ஒரு அமெரிக்க ஊழியக்காரர் இருந்தார். ராபர்ட் ஷூலரை பற்றி கிண்டலாக என்ன தெரியுமா சொல்லுவோம்? பெனி ஹின், பில்லி கிரஹாம், ராபர்ட் ஷூலர் 3 பேரும் அகால மரணம் அடைந்து போனார்கள். இது ஒரு பொய் கதை, பொய் ஜோக் கதை உண்டு, சரியா? இந்த 3 பேரும் அகால மரணம் அடைந்து போனார்களாம். அப்போ பரலோகத்திலே அவர்களுடைய வீடு ஆயத்தம் பண்ண இல்லையாம். அப்போ பேதுரு சொன்னாராம், பில்லி கிரஹாம், பெனி ஹின், ராபர்ட் ஷூலர் 3 பேரும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு நரகத்துக்கு போய் இருந்து விட்டு வாருங்கள், ஏனென்றால் நீங்கள் அகால மரணம் அடைந்து விட்டீர்கள், உங்களுடைய 3 வீடுகளும் இன்னும் ரெடியாகவில்லை என்று. போய் ஒரு வாரத்திலே சாத்தான் பேதுருவுக்கு டெலிஃபோன் எடுக்கிறானாம். ஐயோ இந்த 3 பேர்த்தையும் எடுத்து தொலைப்பா, இவங்களால எங்களுக்கு கஷ்டம். என்னன்னு கேட்டா, பில்லி கிரஹாம் நரகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு அவன் ரட்சிக்கப்படுறான். பெனிஹின் அந்த ஆள் கோட்டை கலட்டி வீச அவன் நெருப்பு காயங்கள் எல்லாம் சுகம் ஆகுது. சரி பரவாயில்ல. ராபர்ட் ஷூலர் நரகத்தில் சூடு அதிகம் என்று ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நரகத்தை ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு. ஏன் தெரியுமா? ராபர்ட் ஷூலர் உலகத்திலேயே விலை அதிகமான ஒரு கிறிஸ்தவ சபையை கட்டினார். அதற்கு கிறிஸ்டல் பேலஸ் என்று பெயர், அமெரிக்காவிலே. ஐயோ அந்த கிறிஸ்டல் பேலஸ் 90களிலே கட்டப்பட்ட பொழுது எல்லாருடைய கதையும் அந்த கிறிஸ்டல் பேலஸ் பயங்கர. ஏதோ கிட்டத்தட்ட சாலமோன் தேவாலயத்தை கட்டின பொழுது எப்படி பிரசித்தமாய் அந்த கதை வந்ததோ அதுபோல எல்லாரும் கிறிஸ்டல் பேலஸ் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மனுஷன் மண்டையை போட்டு விட்டான். உண்மையிலே செத்து போய்விட்டார். ஒரு நாள் அவர் செத்த பிறகு அவருடைய மகளுக்கும் மகனுக்கும் அந்த சொத்து யாருக்கு போவது என்ற சண்டையிலே அந்த சொத்தை அவர்கள் பிரித்ததன் விளைவு அந்த சபையே இல்லாமல் போய் அதை ஒரு 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 சாராய கிளப்புக்கு விட்டு விட்டார்கள். இப்போ ஒரு கத்தோலிக்க சபை அதை அவர்களிடத்திலிருந்து மறுபடி வாங்கி இப்போ கிறிஸ்டல் பேலஸ் ஒரு கத்தோலிக்க சபையாக இருக்கிறது. விளங்குதா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சில சபைகள் நன்றாய் ஓடும், அந்த பாஸ்டர் சாகும் வரை. அந்த பாஸ்டர் செத்த பிறகு பார்த்தால் அந்த சபையின் சொத்துரிமைக்காக அசிஸ்டன்ட் பாஸ்டர்மார் சண்டை பிடிக்கிறதை பார்த்திருக்கிறேன். மனைவி ஒரு பக்கம் இழுக்கும், மனைவியின் சகோதரர்கள் இன்னொரு பக்கம் இழுக்கும், சபையிலே பாதி இங்கிட்டு போகும் அங்கிட்டு போகும். சொத்து. எத்தனை பேர் தமிழ் சபைகள் சம்பந்தமாக இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? கையை தூக்கி காட்டுங்க. இது அழகா? லேவியர்களா? ஆசாரியர்களா? யோசியங்கள் பார்க்கலாம். சரி, இது சபை சொத்து. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள், சில மாமியார்கள், சில மாமனார்கள் மருமக்களோடு சொத்து பிரச்சனை. கிறிஸ்தவர்கள், அவர்களும் கிறிஸ்தவர்கள், இவர்களும் கிறிஸ்தவர்கள். சில ஊழியக்காரிகள் சொத்து சண்டை, சில விசுவாசிகள் சொத்து சண்டை. இது கொரிந்தியர் காலத்திலேயே இருந்தது. வழக்கு போட்டார்கள். பவுலடியார் திட்டுகிறார், என்னடா இது, உங்களுக்கு வழக்கு இருந்தால் அது அநீதியான நியாயாதிபதிகளிடத்துக்காக போக வேண்டும். ஆக 2000 வருடங்களாக இது இருக்கிறது. இப்போ இதெல்லாம் கேவலம், தேவனை வெட்கப்படுத்துகிற செயல்கள். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரி நீங்கள் நல்ல உத்தியோகம் செய்து வருமானம் வந்து நீங்கள் சொந்தமாய் காணி வீடு வாங்குவதா இருந்தால் வாங்குங்கள். இலங்கையில், இந்தியாவிலே வீடு வாங்க வேண்டுமானால் வாங்குங்கள். வீடு கட்ட வேண்டுமா கட்டுங்கள். ஆனால் சொத்து ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் லேவியர் அல்ல. சொத்து ஆசை இருந்தால் 1 பேதுரு 2:9 உங்களுக்கு அல்ல. பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கே இப்படி சொல்வதென்றால் புதிய ஏற்பாட்டிலே நாம் எந்த அளவு பவித்திரமாய் இருக்க வேண்டும்? விளங்குதா உங்களுக்கு? அப்போ லேவியர்களுக்கு இராணுவத்தில் பணியாற்றுகின்ற சந்தர்ப்பமும் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கென ஒரு தேச பிரிவும் கொடுக்கப்படவில்லை.
அதனால்தான் மோசே லேவி கோத்திரத்திலிருந்து யாரையும் வேவு பார்க்க அனுப்பவில்லை. பிரயோஜனம் இல்லை, இவர்களுக்கு தான் கொடுக்க போவதில்லையே. இவர்கள் எல்லா இடத்திலும் தானே 48 லேவிய பட்டணங்களை அமைத்துக் கொண்டு வாழப் போகிறார்கள். ஆகவே இது அவசியமில்லை என்று லேவி கோத்திரத்திலிருந்து யாரும் அங்கு அனுப்பப்படவில்லை. சரி, இப்போ இந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். 16வது வசனத்தை வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். இதை அழகாய் பார்த்து விட்டோம். ஓசேயா என்றால் ரட்சிப்பு, யோசுவா என்றால் கர்த்தர் ரட்சிப்பு. சரி, இப்போ இதில் இந்த வேவு பார்க்க போன சம்பவத்தில் இருந்து நாம் கிறிஸ்தவர்கள் படிக்க வேண்டிய ஒரு சில விடயங்கள் உண்டு. அவற்றை பார்ப்போம். வாசிங்க 17வது வசனத்தை வாசிங்க. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இழப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. இதிலே மோசே என்ன சொல்லவில்லை? மோசே சொல்லவில்லை, அந்த மக்களோடு நாங்கள் சண்டை பிடித்து வெற்றி கொள்ள முடியுமோ என்று பார்த்து வாருங்கள் என்று சொன்னாரா? இல்லை. அந்த ஜனங்கள் எங்களால் முறியடிக்கப்படக்கூடிய பலவீனரோ என்று பார்த்து வாருங்கள் என்று சொன்னாரா? இல்லை. மோசே தெளிவாய் இவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் இப்படி தெற்கே போய் மலைகளில் எல்லாம் ஏறி போய் தேசத்தை பார்த்து விட்டு வாருங்கள். அங்கு வாழுகின்ற மக்களை பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வளர்ந்தவர்களா, கட்டையானவர்களா, கொளுத்தவர்களா, மெலிந்தவர்களா, கருப்பா, வெள்ளையா, பிரவுனா? அவர்கள் வீடுகளில் வாழுகிறார்களா, கூடாரங்களில் வாழுகிறார்களா? மொத்தத்தில் மோசே இவர்களுக்கு சொன்னது, நீங்கள் போய் பார்த்துவிட்டு வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்கள் என்று தான் சொன்னார். ஏனென்றால் 1வது வசனத்தை பாருங்கள், 2வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 13:2, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும், கொடுக்க நினைக்கும், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க முயற்சிக்கும், இல்லை கொடுக்க முயற்சிக்கும் அல்ல, கொடுக்க நினைக்கும் அல்ல. ஒருவேளை நான் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்திரருக்கு கொடுக்கக்கூடிய, அப்படியா? இல்லை, கொடுக்கும். அப்போ ஆண்டவர் நான் உங்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னால் தேவன் கொடுக்கும், அவ்வளவுதான். கொடுக்கும். கொடுக்குமா இல்லையா என்று பார்க்கவா அனுப்பினார்? இல்லை. பாருங்கள், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை என்ன பண்ணுவதற்கு நீ மனிதரை அனுப்பு? சுற்றி பார்ப்பதற்கு. அப்போ அது என்ன? சுற்றி பார்ப்பதற்கு தமிழிலே ஒரு சொல் இருக்கிறது. என்ன? சுற்றுலா. உலக சரித்திரத்திலே முதல் தடவையாக ஆண்டவர் சுற்றுலாவுக்கு 12 பேரை அனுப்புகிறார். சுற்றுலா போவது என்றால் என்ன? சுற்றுலா போவது என்றால் சுற்றுலா போவது. சுற்றுலா போகும் பொழுது எப்படி போவீர்கள்? நீங்கள் போகாத சுற்றுலாவா? இல்லையா? உங்கள் சுற்றுலா எப்படி? சுற்றுலாவுக்கு சில பேர் ஸ்பெயின் போவீர்கள், ஆமாவா இல்லையா? சுற்றுலாவுக்கு இலங்கை போவீர்கள், சுற்றுலாவுக்கு இந்தியா போவீர்கள், ஏன் சுற்றுலாவுக்கு இஸ்ரவேலும் போவீர்கள். சுற்றுலா போகிறவன் சண்டை பிடிக்க போவானா? சுற்றுலா போகிறவன் பயந்து பயந்து போவானா? சுற்றுலா என்றாலே இன்பம், ஆமாவா இல்லையா? சுற்றுலா என்றாலே கொண்டாட்டம். அப்போ உண்மையில் அந்த இடத்துல நான் இருந்திருந்தால்
நான் பொறாமைப்பட்டிருப்பேன். அந்த 12 பேரை அனுப்பும் பொழுது ஓட்டோ இங்கே போகிறப்பா பிரபு மாற மாத்திரம் சுற்றுலா அனுப்புகிறாங்க, ஏன் நம்ம போகக்கூடாதோ? விளங்குதா? சுற்றுலா என்பது ஒரு இன்பம். அப்போ இந்த 12 பேரையும் மோசே அனுப்பும் பொழுது, அடே சுற்றுலாவுக்கு போயிட்டு வாங்கடா. என்ன ஏன் அனுப்பினார் தெரியுமா? அந்த இஸ்ரவேலர்களது அந்த உத்வேகத்தை அதிகரிக்க. இந்த காலத்திலே போல ஸ்மார்ட் போன் ஏதாவது இருந்திருந்தால் கூகுளிலே கானான் என்று அடித்து பெரிய எல்இடி ஸ்கிரீனிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே போட்டு காட்டியிருப்பார். நாங்கள் போகிற தேசம் பாருங்கோ, அப்ப எல்லாரும் பார்த்து வாவ் அங்கே போகிறோம். அந்த வசதி இல்லாதபடினால் 12 பிரபுக்களை அனுப்புகிறார். இப்போ என்ன இருந்தாலும் நம்ம ஒரு ஆள் போய் நமக்கு வந்து சொல்கிற மாதிரி வராது தானே. அதனால் தான் இந்த பிரபுக்களை, இந்த ஒவ்வொரு கோத்திரத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களை அனுப்பி போய் வந்து அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் மோசே. ஐயோ பழங்கள் எல்லாம் அப்படி, தண்ணீர் அப்படி, நாங்கள் இந்த வனாந்தரத்திலே இருக்கிறோம், இதற்கு முன்னே எகிப்திலே அடிமைகளாக இருந்தோம். எகிப்தெல்லாம் என்ன ஒரு நாடா? நாம் வாழ்ந்த கோஷான் எல்லாம் ஒரு இடமா? நைல் நதியெல்லாம் ஒரு நதியா? ஐயோ அங்கே இருக்கிற யோர்தான் நதி எப்படி தெரியுமா? அங்கே இருக்கிற தாவரங்கள் எப்படி தெரியுமா? அதோட இவர் அனுப்புகிற சீசனை பாருங்கள். மோசே திராட்சை அறுவடை காலத்தில் அனுப்புகிறார். இவர்கள் திரும்பி வரும் பொழுது திராட்சை குலைகளை கையிலே தூக்கி கொண்டு வர முடியாமல் கம்பு போட்டு தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இவர்கள் வந்து என்ன சொல்ல வேண்டும்? இந்த மக்களினுடைய உத்வேகத்தை அதிகரிக்க வேண்டும். அப்போ அந்த சோர்ந்து போயிருக்கிறவர்கள், பயப்பட்டிருக்கிறவர்கள், ஐயோ இன்னும் எவ்வளவு காலம், இப்படி இருக்கிறவர்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். வாவ், போகிற இடம் அருமையான ஒரு இடம், அந்த ஆசை வரும். அப்போ அவர்கள் சந்தோஷமாய் போவார்கள். அப்படி தானே? இன்று கூட நீங்கள் சுற்றுலா போக முன்பு ஸ்பெயின் போகிறதா இருந்தால் இன்டர்நெட்டுக்கு போய் ஸ்பெயினை பற்றி அடித்து பார்க்க மாட்டீர்களா என்ன? இஸ்ரேலுக்கு போகிறவர்கள் இஸ்ரேலை பற்றி அடித்து பார்க்க மாட்டீர்களா என்ன? மேகசின் திறந்து அந்த ப்ரோஷுவர்ஸ் பார்த்து போகிற இடங்களை குறித்து கொஞ்சம் தெரிந்து கொள்வது சந்தோஷமா இல்லையா? அதற்காகத்தான் அனுப்புகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? அவர்கள் திரும்பி வரும் பொழுது 25வது வசனத்தில் இருந்து வாசியுங்கள். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பி வந்தார்கள். 40 நாள் அந்த ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாரான் வனாந்தரத்திலே இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். பிரைஸ் காட். நல்லா தான் போகுது, எல்லாம் கனிகளை எல்லாம் காண்பிக்கிறார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் போதும், எல்லாம் நல்லா போகுது. குழப்பம் எங்கே? ஆனாலும். உன்னை யார் ஆனால் சொல்ல சொன்னது? விளங்குதா? இந்த ஆனால் தான் இந்த இடத்திலே உள்ள பிரச்சனை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ஆனால் தான். இப்போ என்ன சங்கதி என்றால், இந்த ஆனால் சில நேரங்களில் வர வேண்டும். எந்த நேரங்களில் வர வேண்டும் தெரியுமா? எதிர்மறையான கூற்றுக்கு பிறகு ஆனால் வர வேண்டும். அதாவது, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள், ஆண்டவர் உங்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிறார், ஆண்டவர் உங்கள் மேல் கோபமாய் இருக்கிறார், இப்படி எதிர்மறையாய் ஏதாவது வந்ததுக்கு பிறகு ஆனால் என்றால், அப்பா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுடா சாமி. நல்லது நேர்மறையான விஷயங்கள் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் வரக்கூடாது. இங்கே என்ன நடக்கிறது? நேர்மறையான 2 விஷயங்கள் நடக்கின்றன. ஒன்று, தேவன் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும். அது நேர்மறையானது அல்லவா? மோசே, இரண்டாவது மோசே என்ன சொல்கிறார்? போய் பார்த்து விட்டு வாருங்கள், எப்படிப்பட்ட அருமையான தேசம் என்று. இந்த நேர்மறையான விஷயங்களை பார்த்து விட்டு வந்து இவர்கள் சொல்லுகிறார்கள், தேசம் நல்லது, சூப்பர், இதோ கனி.
ஆனால் உடனே யாரும் ஆனால் போட சொல்றது? நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு வாக்கை கொடுத்தார், அவர் நிறைவேற்றுவார். அவர் அதை நிறைவேற்ற முடியாமல் தடுப்பது பிசாசு அல்ல, தேவதூதர்கள் அல்ல, வேறு மனுஷர்களும் அல்ல, நாமே தான். தேவன் சொன்னார் தான், ஆனால் விளங்குதா? ஆனால் விளங்குதா உங்களுக்கு? எனக்கு சொன்னார் 96ஆம் ஆண்டிலே இலங்கையிலே போய் வேதாகம கல்லூரி தொடங்கு. இலங்கைக்கு போயிட்டேன். தேவன் என்னை வேதாகம கல்லூரி தொடங்க சொன்னார் தான், ஆனால் பணம் இல்லை. அப்ப ஆனால் வந்தால் என்ன நடக்கும்? நமக்கு ஐடியா வரும். 200 கடிதங்கள் எழுதினேன், பிச்சை கேட்டு என் நண்பர்களுக்கு எழுதினேன். இங்கிலாந்தில், அமெரிக்காவிலே, ஜெர்மனியிலே என் நண்பர்களுக்கு கடிதங்கள் எழுதினேன். என்னை ஆண்டவர் இலங்கைக்கு கொண்டு வந்து விட்டார். வேதாகம கல்லூரி தொடங்க சொல்லியிருக்கிறார். ஜெப தேவைகள் என்ற பகுதியிலே என்னுடைய கப்சாவை விட்டேன். விளங்குதா? இந்த நமக்கு கள்ளத்தனம் செய்ய நல்லா தெரியும், தெரியுமா? பிச்சை வாங்குறதையும் ஸ்டைலாக தான் வாங்குவோம். கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் பிச்சை வாங்கும் விதங்கள் என்ன? ஒன்று ஜெப தேவை. எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் எனக்கு வீடு வேணும்னு வெள்ளக்காரன் ஜெபிக்கணுமா? ஏன் எனக்கு ஜெபிக்க முடியாதோ? பிச்சை வாங்குறேன், மறைமுகமாக கேட்குறேன். விளங்குதா? எனக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று ஜெபித்துக்கொள். விளங்குதா? மாதா மாதம் எனக்கு செலவுக்கு இவ்வளவு தேவை, ஜெபித்துக்கொள். அந்த ஜெப தேவை என்ற விதத்திலே நான் எழுதினது முழுக்க முழுக்க ஜெப தேவையே அல்ல, பண தேவை. எவ்வளவு பெரிய திருடம் என்று பாருங்கள். அது ஒரு சூட்சமம். 2வது சூட்சமம் என்ன தெரியுமா? பொருள் விற்பது. இப்போ ஏதாவது விற்றால், இப்போ நான் இந்த ஃபோனை உங்களுக்கு விற்றால் நீங்கள் என்ன 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 கொடுத்து வாங்க வேண்டும்? விலை கொடுத்து வாங்க வேண்டும். என்னிடத்துல பணத்துக்கு நீங்கள் வாங்குவது. இப்போ இந்த ஃபோனை நான் உங்களுக்கு விற்கிறேன், சொல்லுவேன் 1000 யூரோவுக்கு விற்கிறேன்ட்டு. நீங்கள் எனக்கு கொடுக்கும் 1000 யூரோ விலையா காணிக்கையா? விலை. ஆனால் என்னுடைய சூட்சம் என்ன தெரியுமா? நான் புக் ஒன்று எழுதுவேன், ப்ரைஸ் போடுவேன், காணிக்கை 200 ரூபாய். இந்த புல்டா போண்டா கஞ்சா கப்சாவை சொல்கிறேன் உங்களுக்கு நான். விளங்குதா? ஓ, நீ புத்தகம் விற்றா நான் கட்ட போகிற 200 ரூபா அதற்குரிய விலை, காணிக்கை அல்ல. பார்த்துருக்கீங்களா? அன்பானவர்களே, நான் பாடல் பாடியிருக்கிறேன், சிடி கொண்டு வந்திருக்கிறேன், பின்னாலே மேஜையில் இருக்கிறது. 10 யூரோ காணிக்கை கொடுத்து சிடியை வாங்கி கொள்ளணும். யார் ஐயா ஏமாத்த பார்க்குறீங்க? நான் 10 யூரோ கொடுத்து உங்கள் சிடியை வாங்குகிறேன். நான் கொடுத்தது காணிக்கை அல்ல, நான் கொடுத்தது விலை. இப்போ இதெல்லாம் இந்த கிறிஸ்தவ ஜில்மால், கிறிஸ்தவ குல்மால், புல்டா போண்டா கஞ்சா கப்சா, ஊரே ஏமாத்துற வேலை. விளங்குதா? அப்போ நான் ஆண்டவர் எனக்கு வேதாகம கல்லூரி தொடங்க என்னை இலங்கைக்கு கொண்டு வந்தார் தான், ஆனால் பணம் இல்லை எழுதினேன். கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன? தாங்கள் செய்கிற கள்ள வேலையை ஜெபத்திலே செய்வார்கள். ஒரு கள்ள வேலையை ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே முடித்தால் அது நல்ல கள்ள வேலை, பரிசுத்த கள்ள வேலை. முழங்காலிருந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த கடிதம் கிடைக்கின்றவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே நீர் பேசும், இந்த கடிதங்கள் போய் சேர முன்பதாக உம்முடைய தூதர்களை அனுப்பும். எப்படி வேலை? அப்போ ஆண்டவர் காபிரியல் இவா ஒரு 200 லெட்டர் போது, இந்த அமெரிக்காவுக்கு 40 பேரை அனுப்பு, ஜெர்மனிக்கு 3 பேரை அனுப்பு, அவர்களுடைய உள்ளத்தை தயார்படுத்தும். கடைசியில் ஒரு தவறு விட்டேன் பாருங்க, அதில் தான் நான் விட்ட மிஸ்டேக். என்ன தெரியுமா? பேசாமல் ஜெபிச்சுட்டு எழுப்பி வந்திருக்கணும், உடனே போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே ஏதாவது பேசும் ஐயா. பேசினார். சுரேஷ், உன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை நீ எடுத்தியனா, அந்த வேலைக்காரி உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய், அவளுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் போய், உன் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் சுரேஷுக்கு சமைக்கிறதுக்கு அரிசி வாங்குறதுக்கு உதவி செய், பருப்பு இருந்து மிச்சப்பட்ட பருப்பு இருந்தால் கொடு,
பாவிச்ச தும்புக்கட்டை துடைப்பு இருந்தா கொடு, ரின்ஸோ சன்லைட் சோப் ஏதாவது வாங்க பணம் கொடுன்னு கேட்டா, உனக்கு அவமானமா அவளுக்கு அவமானமா என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தான் அவமானம். அப்போது இலங்கைக்கு உன்னை கொண்டு வந்தது யார்? நீ இங்கே இப்போ பிச்சை வாங்குகிறாயே, யாருக்கு அவமானம்? உங்களுக்கு தான். அப்போ என்ன செய்யணும்? இதை நீங்களே சொல்லுங்க, கிழித்து வீசு. எனக்கு ஒரே ஒரு கோபம் ஆண்டவர் மேலே. அந்த 200 காப்பி பிரிண்ட் பண்ண முந்தி சொல்லி இருந்தாருன்னா 300 ரூபா காப்பாற்றிருப்பேன். இல்லை வலிக்க வச்சார் ஆண்டவர். 300 ரூபா கடன் வாங்கி மேர்சிட அக்கா கிட்ட போய் பிரிண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்த பிறகு தான் சொன்னார் ஆண்டவர். உண்மையாக நான் சொல்லுகிறேன், நாம் ஆண்டவர் நமக்கு எதையாவது செய்வேன் என்று சொன்னால் அவர் செய்வார். அவர் காலம் பிந்தி செயல்படுகிறவரும் இல்லை, அனாவசியமாக முந்தி செயல்படுகிறவரும் அல்ல. அவர் நேரத்துக்கு வேலை செய்கிறவர். 96 என்னை கொண்டு போனார். இப்போ 29 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆண்டவர் என்னை கைவிட்டாரா? இல்லை. நானே நினையாததும் எட்டாததுமான உயரத்தில் ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தை செய்து வைத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர். ஆகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தால் அவர் வாக்கு மாறாத தேவன். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அவசரப்படக்கூடாது, குறுக்கு வழி கூடாது, ஆனால்கள் கூடாது. இவர்கள் ஆனால் சொல்லும் பொழுது, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். இனி என்ன? ஏனாக்கிட குமாரர் இருந்தால் உனக்கு என்ன? பெரிய ஏனாக்கின் குமாரர் என்றால் பெரிய உயரமானவர்கள், வாட்ட சாட்டமானவர்கள். இந்த சும்மா சொல்லுவேன் பூதம் மாறின்னு. இந்த ரெஸ்லர் ஒருத்தன் தான் அண்ட்ரே த ஜாயண்ட், மார்க் ஹென்ரி. நான் அந்த மாதிரி ரெஸ்லிங் பார்த்தா தான் என்னுடைய பிரசங்கம் விளங்கும். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்காங்க. யார் அமலேக்கியர்கள்? நம்மை அடிக்க வந்த முதல் எதிரிகள். பார்த்தீங்களா எப்படி? இப்போ இதெல்லாம் ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்கள் 30வது வசனம் வாசிங்க. 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு பிரதியுத்தரமாக, இல்லை 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அதாவது காலேப் பார்த்தார், விஷயம் சரியில்லாமல் போகிறது. போனது 12 பேர், 10 பேர் மாறி 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 எதிர்மறையாய் சொல்லுகிறார்கள். ஐயோ அங்க இப்படி இப்படி இருந்தது, மற்ற இரு அந்த பில்டிங் எல்லாம் பெரிய அரணிப்பான கட்டடங்கள், மற்ற கொஞ்சம் ஒரு ஏனாக்கின் புத்திரர்களை கண்டோம். என்ன நாக்கு? ஏனாக்கு, பி நாக்கு சி நாக்கு இல்லை, ஏனாக்கு. ஐயோ 10 பேர் மாறி மாறி சொல்றதை பார்க்கும்போது காலேபுக்கும் யோசுவாவுக்கும் ஆவி ஆத்துமா சர்ரம் இடம் மாறுகிறது. நல்ல கவனிங்க, எல்லாம் பிரபுக்கள்னால தான். இது மாத்திரம் சாதாரணர்களாக இருந்திருந்தால் காலேப் கடித்தே குதறி இருப்பார் அவர்களை. காலேப் என்றால் என்ன? நாய். காலேபுங்கிற சொல் அர்த்தம் என்ன? நாய். கடிச்சு இருப்பார். ஜனங்கள் அமர்த்து கொஞ்சம் இருங்க எல்லாம் ஷட் அப். ஐயோ மோசே, இவங்க கதையெல்லாம் வேணாம், வாங்க வாங்க டக்குன்னு போய் தேசத்தை பிடித்துக் கொள்வோம் என்று அவர் சொல்லுகிறார். 31வது வசனம். அவனோ கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்த்து நிற்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். பாருங்கள், இதுதான் ஐயா உண்மையான ஒரு யதார்த்தம். இதுதான் பெரும்பான்மை. எங்கு பார்த்தாலும் எதிர்மறையாய்த்தான் இருக்கும். இந்த உலகமே அப்படிதான். விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் அரசியலை எடுங்கள், வியாபாரத்தை எடுங்கள், ஊழியத்தை எடுங்கள், பெரும்பான்மை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். பெரும்பான்மை எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாய்த்தான் பேசும். ஆமாவா இல்லையா? சும்மா உலகத்தை பாருங்க. ஆண் ஆண் திருமணம் செய்வது, பெண் பெண் திருமணம் செய்வது. பரவாயில்லையா, பரவாய் இருக்கிறதா, கையை தூக்குங்கள் என்று சொன்னால் பெரும்பான்மை எதற்கு தூக்குகிறது? பரவாயில்லை என்று தூக்குகிறது இல்லையா? ஏதாவது ஒரு அசிங்கம், ஒரு அசுத்தம்
கருக்கொலை, கருச்சிதைவு, யுத்தம், அசுத்தம். அப்போ இந்த பெரும்பான்மை என்பது அதிகமானவர்கள் எங்கு பார்த்தாலும் எதிர்மறையாய்த்தான் செயல்படுகிறார்கள். இது உலக நியதி மாதிரி. அப்போ இது தானே ஜனநாயகம்? ஆமாவா இல்லையா? இது ஜனநாயகமா இல்லையா? ஜனநாயகம் என்பது ஒரு நல்ல சொல் போல இருக்கிறது நல்லதல்ல. டெமோக்ரஸி டெமோக்ரஸி இஸ் நாட் அ குட் வே. விளங்குதா உங்களுக்கு? மொரல்ஸ் ஆர் நாட் மோர்ஸ். அப்போ சபைக்குள்ளேயும் அது வருகிறது. இன்றைக்கு அநேக சபைகளிலே ஊழியக்காரர்களை தீர்மானிப்பது பெரும்பான்மை. ஆமாவா இல்லையா? செலவுகளை தீர்மானிப்பது பெரும்பான்மை, தீர்மானங்களை எடுப்பது பெரும்பான்மை. இதுக்கு ஏஜிஎம் எல்லாம் வச்சிருக்கேன். இப்போ ஒரு தேசத்தில் இப்போ நீங்கள் பொதுக்கூட்டம் என்று வைக்கிறீர்கள் அல்லவா? நான் அதற்கு எதிரானவன் அல்ல. ஒரு தேசம், அந்த தேசத்தில் சட்டம் இருக்கிறது, கணக்கு வழக்கு எல்லாம் ஆடிட் செய்ய வேண்டும். இவையெல்லாம் நல்லது. நாங்களும் கர்மேல் பர்வத சபை ஆடிட் அக்கவுண்ட் எல்லாம் ஆடிட்டிங் செய்கிறோம். அந்த பொதுக்கூட்டம் இதெல்லாம் நல்லது. ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களை தீர்மானிக்கிறவர் தேவன். தேவனுடையது ஒரு ஜனநாயகம் அல்ல, அரசாங்கம். அரசாங்கம் என்பது அரசர் ஆளுகின்ற அங்கம். ஆமாவா இல்லையா? அரசர் யார்? தேவன். அப்போ சபை ஒரு ராஜாங்கம், ஒரு அரசாங்கம். இது ஜனநாயகம் அல்ல. ஆகவே இந்த பாஸ்டரா வேண்டும், அந்த பாஸ்டரா வேண்டும், எத்தனை பேர் இவருக்கு கையை தூக்குகிறீர்கள், எத்தனை பேர் அவருக்கு கையை தூக்குகிறீர்கள் என்பது ஆவிக்குரிய முறைமை அல்ல, ஜனநாயகம். அப்போ இன்றைக்கு அநேக சபைகளிலே ஜனநாயகம் தான் பெரும்பான்மை, கோரம் 3-2. இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் விழுந்து போவதற்கு காரணம். அப்போ 12 பேர் போய் வந்திருக்கிறார்கள், 10 பேர் எதிர்மறையாய் பேசுகிறார்கள், 2 பேர் நேர்மறையாய் பேசுகிறார்கள். அப்போ என்ன நடக்கும்? மக்கள் யார் சொல்வதை கேட்க போகிறார்கள்? சத்தம், யாருடைய சத்தம் அதிகமாக இருக்கிறதோ அதைத்தானே கேட்பார்கள். 2 பேரை ஒரு பக்கம் நிறுத்தி அடுத்த பக்கம் 10 பேரை நிறுத்தி கத்த சொன்னால் யாருடைய சத்தம் அதிகமாக கேட்கும்? அந்த 10 பேருடைய சத்தம். கடைசியிலே 14வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க, 33ஆம் வசனத்தை வாசிங்க. 13-33. இவர்களுடைய அந்த அந்த என்ன சொல்றது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை எவ்வளவு இவர்களை தாக்கிவிட்டது என்று பாருங்கள். 33ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு 14:1 போங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துட்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். பார்த்தீர்களா? இதுதான் அந்த 10 பேரால் நடந்தது. இந்த 10 பேரும் பயங்கரமான எதிர்மறையாளர்கள். அவர்கள் கேவலமான முறையிலே ஜனங்களை மோசம் போக்கி சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்க வேண்டிய ஜனங்கள் இப்பொழுது கூக்குரலிட்டு முறையிடுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். புரிகிறதா உங்களுக்கு? இதற்கு காரணம் என்ன? பெரும்பான்மையினருடைய கருத்து கணிப்பு. தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு எதையாவது சொன்னால் அதை போய் கண்டவர்களிடமும் கேட்டு ஆலோசனை கேட்காதீர்கள். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்தால் அதை போய் உங்கள் சொந்தக்காரர்களோடு பேசி, நண்பர்களோடு பேசி, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், போகவா வேண்டாமா, கருத்து கணிப்பு வேண்டாம். அதிகமான பேர் எதிர்மறையாய்த்தான் பேசுவார்கள். இது ஊழியத்திலே மாத்திரமல்ல, சும்மா உலக ரீதியாக கூட, நீங்கள் உலக பிரகாரமாக கூட நீங்கள் கருத்து கணிப்பு செய்தால் எதிர்மறை தான் வெல்லும். புரிகிறதா? கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுவாரா இல்லையா என்று போய் நீங்கள் கேட்க வேண்டாம். ஒன்றை சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் ஊழியக்காரர் மூலம் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை போய் கண்ட என்னை போல வந்து போகிற ஊழியக்காரர்களிடம் டபுள் கன்ஃபர்மேஷன் எடுக்க கேட்டுக்கொண்டு தெரிய வேண்டாம். விளங்குதா? இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரரோடு பேசுவது, பாஸ்டர் இப்படி 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 ஆண்டவர் எனக்கு சொன்னதாக எங்கள் பாஸ்டர் சொல்லுகிறார், ஆலோசனை கேட்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற பாஸ்டருக்கு இலங்கையில் இருக்கிற பாஸ்டருக்கு உங்கள் நிலைமை எப்படி தெரியும்? ஏன் உங்களுக்கு ஆண்டவர் மேய்ப்பன் கொடுத்தில்லையா? நிறைய பேரிடம் கேட்பது, 10 பேரிடம் கேட்பது, 8 பேர் வேண்டாம் என்பார்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? கவனம். கர்த்தர் வாக்கு மாறாதவர். கர்த்தர் சொன்னால் அவர் அதை நிச்சயம் செய்வார். நானும் மட்டையன் மாதிரி 96ஆம் ஆண்டில் ஒரு முட்டாளை போல நான் என் வீட்டாருக்கு சொன்னேன், ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிநாட்டு பணம் கேட்க வேண்டாமாம். எல்லாரும் கிண்டுனாங்க என்ன, எப்படி பைபிள் காலேஜ் தொடங்க போறீரு, வெளிநாட்டுக்காரண்ட பணம் எடுக்காம இருக்க போறீரா? பாப்போம் எவ்வளவு காலம் பண்ணுவீர். 29 வருடங்களாகிவிட்டன. இன்று ஜெயித்து நிற்பது யார்? கர்த்தர். ஆமென். ஆனால் அன்று நானே ஆடி போனேன். சில நேரம் என் நண்பர்கள், என்னோடு படித்த வேதாகம கல்லூரியிலே படித்த பாஸ்டர்மாரா இருக்கிறவர்களோடு நான் பேசினேன். மச்சான், ஆண்டவர் சொல்றாருடா ஃபாரின் ஃபண்ட் கேட்க வேணாம் என்று. அடே சுரேஷ், அது சரி வராது. உனக்கு பேசினது ஆண்டவர் அல்ல. அவர்களை பார், இவர்களை பார், இவர்களை பார், அந்த கல்லூரியை பார், இந்த சர்ச்சை பார், இவர்கள் எல்லாம் என்ன தப்பா பண்ணுகிறார்கள். அப்போ நீ சொல்லுவதை பார்த்தால் அவர்கள் செய்வதெல்லாம் பிழை போல தெரிகிறது. அப்போ எனக்கும் யோசனை வந்து, ஒருவேளை நான் தான் குழப்பிக்கொண்டேனோ? ஏனென்றால் எல்லாரும் வேற மாதிரி அலுவா செய்கிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? எல்லாரும் ஃபண்ட் ரைசிங் செய்கிறார்கள். அப்போ நான் ஏன் செய்யக்கூடாது? அப்போ உண்மையில் ஆண்டவர் பேசவில்லையோ என்று தேவன் பேசினதையே கேள்விக்குறியாய் மாற்ற வைத்தார்கள் நான் பேசினவர்கள். இன்று அதுதானே நடந்தது. இங்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தேசத்தை போய் பார்த்து விட்டு வா. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கிறது? எல்லாரும் புலம்புகிறார்கள். ஐயோ ஐயோ ஐயோ. உங்களுக்கு தெரியுமா, இவர்கள் வேறொரு தலைவனை நியமித்து தங்களை மறுபடி எகிப்துக்கு கொண்டு போக இவர்கள் தீர்மானித்தார்கள். ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கோபம் வந்தது என்றால், இவர்கள் 40 நாட்கள் சுற்றி பார்த்தார்களா? நான் சொன்னேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த 40 நாட்களுக்கு சரிவர 40 ஆண்டுகள் இவர்களை அலைய விட்டார். கடைசியில் இந்த 2 பேர் மாத்திரம், யார்? யோசுவா, காலேப். இந்த 2 பேர் மாத்திரம் தேசத்துக்குள்ளே வர வைத்தார். நான் அந்த 2 பேரையும் குறித்து, அதில் விசேஷமாக காலேபை குறித்து நாளைக்கு நான் பயங்கரமான சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். யார் காலேப்? அவருடைய பேர் நாய். அவருடைய பேரின் அர்த்தம் என்ன? நாய். நாய் என்று அவருக்கு ஏன் பெயர் வந்தது? அவர் எப்புன்னேயின் குமாரன். யார் அந்த எப்புன்னே? கேனேசியர்கள். யார் அந்த கேனேசியர்கள்? காலேபுக்கும் யோசுவாவுக்கும் இருந்த நட்பு என்ன? ஒருவர் நாய், மற்றவர் பாம்பின் குமாரன். அதில் ஏதாவது இருக்குமோ? ஒருவர் எப்ராயிம் கோத்திரத்தின் பிரபு, மற்றவர் யூதா கோத்திரத்தின் பிரபு. அதற்கும் சாலமோனுக்கு பிறகு தேசம் 2ஆய் பிரிந்ததுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? விளங்குதா? வடக்கு ராஜ்யம் சாலமோனுக்கு பிறகு பிரிந்த பொழுது முதலாவது மன்னனாய் வந்தவனுடைய பெயர் யெரொபெயாம். அவன் யார்? எப்ராயிம் கோத்திரத்தான். அவனுக்கும் யோசுவாவுக்கும் எதுவும் தொடர்பு இருந்திருக்குமா? உறவு. காலேபுக்கும் தாவீதுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்திருக்குமா? இந்த விஷயங்களை நாளை நாம் படிக்க போகிறோம். ஆயத்தமா? ஆயத்தமாகி வாருங்கள். நாளைக்கு அருமையான புதுமையான சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். எழுந்திருந்து ஜெபித்து நிறைவு செய்வோம்.